சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்ததாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக நாம் இந்த சத்திய வசனங்களை தியானித்து வருகிறோம். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி காணப்படுகிறது. இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்பட வேண்டும். நாம் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாறுகிறோம் என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே தியானித்தோம். அப்படி நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாறும்போது இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய தெய்வீக அனுபவங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அடையும்படியாக செய்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல காணப்படும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். தானிய விளைச்சலை போல செழிப்பார்கள். தெய்வ பிள்ளை, இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவங்களாக நிறைவேறும்படியாக நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாறும்படியாக தேவன் கிரியை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக தேவன் மாற்றி பின்பு இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களாக நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுகிறார். இவைகளை நாம் கடந்த வாரங்களில் எல்லாம் தியானித்தோம். ஆனால் கடைசியாக சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று வாயளவிலே சொல்லிக் கொண்டால் போதாது, உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே அடைந்து கொண்ட தெய்வீக அனுபவங்களை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆகவே 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அப்படி என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே உங்களை அறியாமலேயே விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட முடியும். ஆகவே இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான்.
ஏனென்றால் நிறைய தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் விக்கிரகங்களை தொழுது கொள்ளுவதில்லை என்று நினைப்பதுண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களை அறியாமலேயே நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிற நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லுகிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்றால் தேவன் மேலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக அனுபவங்களாக நிறைவேற்ற வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை பாதையிலே விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுவது என்ன என்பதை முதலாவது அறிந்து கொண்டு அவைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு இசைவும் இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது மேலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு பனியை போல் இருப்பார். நீங்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவீர்கள். நீங்கள் லீபனோனை போல வேரூன்றி நிற்பீர்கள். உங்கள் கிளைகள் ஓங்கி படரும். உங்கள் அலங்காரம் ஒலிவமரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும். உங்களுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல் இருக்கும். நீங்கள் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவீர்கள். அப்படியானால் இந்த நாளிலே நிச்சயமாகவே விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுபவைகள் எவைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே விக்கிரகங்கள் எவைகள் என்பதை 6 காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்ட தேவன் கிருபை செய்வாராக. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்களை வாசிக்கும் போது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருவத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்ப முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் சிலைகளை செய்து வைத்து அதை வணங்குவதை அருவருக்க கூடியவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், நீங்கள் விக்கிரகங்களுக்கு என்ன செய்யுங்கள்? விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய நம்பிக்கை ஒரு சிலையின் மீது காணப்படக்கூடாது. ஒரு சிலை வடிவாக வடிவமைத்த அந்த வடிவமைப்பிலே நீங்கள் தெய்வத்தை காணக்கூடாது. ஆகவே உங்களை அந்த வடிவமைத்திருக்கிற சிலை வடிவங்களை உங்களுடைய மனதிலே வைத்து தொழுது கொள்ளுகிற அந்த அனுபவங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவைகள் உங்கள் மனதிலே இருக்குமே ஆனால் உண்மையான தேவனுடைய அனுபவங்களை அடைய முடியாது. உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாமல் போய்விடுவீர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆகவே சொல்லுகிறார், எந்த விதத்திலையும் ஒரு விக்கிரகத்தை சொரூபத்தை செய்து வைத்து இதுதான் தெய்வம் என்று சொல்லி உங்களுக்கென்று அப்படி ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம். அவைகளை தெய்வம் என்று சொல்லி நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் உபாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிப்பீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார்.
யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், பெருமையை தேவன் வெறுக்கிறார். இரண்டாவது, தேவன் எதை வெறுக்கிறார் என்று பார்க்கும்போது, விக்கிரகங்களை செய்து வைத்து அதுதான் தெய்வம் என்று சொல்லி வழிபடுவதை தேவன் வெறுக்கிறார். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, இப்படியாக அநேக காரியங்களை தேவன் வெறுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வீட்டிலேயும் கூட நீங்கள் எந்த ஒரு சிலையையும் வைத்து அதை உங்கள் மனதிலே கொண்டு போய் அதை வழிபடக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்றால் உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாமல் போய்விடுவீர்கள். சங்கீதம் 115 சங்கீதம் 3 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஆனால் இன்னொரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தார் யார்? 2ஆம் வசனத்திலே வாசியுங்கள். அவர்களுடைய தேவன் இப்போது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன். அப்ப இன்னொரு கூட்டத்தார் புறஜாதிகளாய் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறதாம்? 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் களிமண்ணை எடுத்து அதை ஒரு சிலையாக வடிவமைத்து இதுதான் தெய்வம் என்று சொல்லி வழிபடுவதை உண்மையான மெய்யான பரலோக பிதாவாகிய தேவன் வெறுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு சிலையை செய்து வைத்து விட்டால் அதற்கு முன்பாக நின்று நீங்கள் எவ்வளவுதான் விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த சிலைகளுக்கு இருக்கிற காதுகள் அதை கேட்பதில்லை, அந்த சிலைகளுக்கு இருக்கக்கூடிய வாய்கள் உங்களோடு பேசுவதில்லை, அந்த சிலைகளுக்கு இருக்கக்கூடிய கால்கள் நடப்பதும் இல்லை. வேதத்திலே படிக்கிறோம், அவைகள் சுமக்கப்பட வேண்டும். நடக்க மாட்டாதபடியால் அவைகள் சுமக்கப்பட வேண்டும். அவைகளால் உங்களுக்கு தீமையும் செய்ய முடியாது, அவைகளால் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, அவைகளுக்கு ஒரு சக்தியும் இல்லை. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீஷிலும் பொன் உப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கையினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம், அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையுமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன்,
நித்திய ராஜா. 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். 14ஆம் வசனம், மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. 15ஆம் வசனம், அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாய் இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அப்படியானால் எந்த ஒரு சிலையை செய்து வைத்தாலும், சுரூபங்களை செய்து வைத்தாலும், எவ்வளவு சிறப்பான சிலையை செய்யக்கூடிய தட்டானை கொண்டு வந்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் சுரூபங்களை செய்தாலும் அவைகளுக்குள்ளாக ஆவி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் ஆவி என்பதற்கும் சுரூபங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே அவைகள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஒரு சக்தியும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் 6 விதமான விக்கிரகங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து காட்ட போகிறேன். முதலாவது எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை. வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். மெய்யான தேவனை ஆராதிக்கிற உங்களை புறஜாதிகள் தூஷிக்கிறார்களா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் துன்மார்க்க உளையிலே வீழ்ந்திருக்கிறார்களே. அந்த துன்மார்க்க உளையிலே நீங்கள் வீழாதிருக்கிறபடியால் உங்களை அந்த புறஜாதிகள் தூஷிக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, முன்பு நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, முன்பு நீங்களும் புறஜாதியாரா தான் இருந்தீங்க, முன்பு நீங்களும் அந்த துன்மார்க்கமான உளையில தான் இருந்தீங்க. அப்பொழுது மெய்யான தேவன் யார் என்பதை அறியாதிருந்தீர்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளே களியாட்டுகள் இருந்தது, உங்களுக்குள்ளே அப்பொழுது காம விகாரம் இருந்தது, துர் இச்சைகளை நடப்பித்தீர்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள், களியாட்டு செய்யக்கூடியவர்களாய் இருந்தீர்கள், வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருந்தீர்கள். ஆனா தேவன் உங்களை அப்படிப்பட்ட துன்மார்க்க உளையிலிருந்து மீட்டு ரட்சித்து இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க பாத்திரவான்களாய் இருக்கிறபடியால் இன்னும் அந்த துன்மார்க்க உளையிலிருந்து மீட்டு ரட்சிக்கப்படாதபடி காணப்படுகிறவர்கள் உங்களை காணும் போது தூஷிக்கிறார்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி வருகிறார். வழிநடத்தி கொண்டு சென்ற வேளையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே கர்த்தர் மோசே இடத்திலே சொன்னார், சீனாய் மலையின் உச்சிக்கு வருவாயாக என்று சொன்னார். எதற்காக? கற்பனைகளை எழுதி கொடுக்கும்படியாக, தேவ சமூகத்திலே வரும்படியாக அழைத்தார். மோசேயும் போறாரு. எங்க போறாரு? சீனாய் மலையின் உச்சிக்கு, கர்த்தரோடு இடைபடும்படியாக, கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக சீனாய் மலையின் உச்சிக்கு போகிறார். எத்தனை நாட்கள் அங்கே காணப்படுகிறார்? 40 நாட்கள் காணப்படுகிறார். ஜனங்கள் எல்லாரும் எங்க இருக்காங்க? சீனாய் மலையின் அடிவாரத்திலே இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களை வழி நடத்தி வந்த மோசேயை காணவில்லை, அவர் எங்கே போனார், அவர் இப்பொழுது எங்களுக்கு முன்பாக இல்லை என்று சொல்லி மோசேக்கு உடன் ஊழியக்காரராய் இருந்த ஆரோனை பார்த்து சொன்னார்கள், எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் வேண்டும், எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்திலே போய் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரோன் அப்பொழுது செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? ஜனங்களை அமைதல் படுத்துவதற்காக அவன் என்ன செய்தான் என்றால், தவறான காரியங்களுக்கு அனுமதி அளித்தான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஜனங்களிடத்திலே சொன்னான், உங்கள் காதுகளிலே இருக்கக்கூடிய காதணிகள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொன் எல்லாவற்றையும் என்னிடத்துல கொண்டு வாங்க, கண் கண்ட தெய்வத்தை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொன்னான். ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கேட்டதற்கு ஆரோன் என்ன செய்தான்? சம்மதம் தெரிவித்தபடியினால் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். உடனே ஜனங்கள் தங்களிடத்தில் இருந்த பொன்னு இப்படி எல்லாவற்றையும் கொண்டு போய் ஆரோன் இடத்திலே கொடுத்தார்கள். ஆரோன் என்ன செய்தான்? ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை செய்து, நீங்கள் கேட்டபடியே கண்கண்ட தெய்வம் இதுதான் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு போய் வைத்தான். இப்பொழுதோ மெய்யான தேவனை நோக்கி முறையிடாமல் கண்கண்ட தெய்வமாக தங்களுக்கு முன்பாக இருந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். மோசே எங்கே இருக்கிறார்? சீனாய் மலையின் உச்சியிலே இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நீ வழி நடத்தி வந்த ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். நான் மெய்யான தேவனாய் இருக்க என்னை தொழுது கொள்ள வேண்டிய ஜனங்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தொழுது வருகிறார்கள் என்று சொல்லி மோசேயை அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மோசேக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகிவிட்டது. ஏனென்றால் 40 நாட்கள் அவர் மெய்யான தெய்வ சத்தத்தை கேட்டு மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை கற்பனைகளாக கற்பலகைகளிலே எழுதி கொண்டு வருகிறார். ஆகவே மோசே அறிந்திருந்தார் மெய்யான தேவன் யார் என்று. ஆனால் ஜனங்கள் தங்களையே கெடுத்துக் கொள்ளும்படியாக ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்து அதை தொழுது கொண்டிருப்பதை கண்டபோது மோசே என்ன செய்தான் தெரியுமா? அந்த கன்றுக்குட்டியை நொறுக்கி சுக்கு நூறாக்கி அதை தண்ணீரிலே கரைத்து ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தான். தெய்வ பிள்ளையே, ஜனங்களை உணரும்படியாக செய்தான். அது வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம், சொரூபம். அது தெய்வம் அல்ல, அதற்குள் ஆவி இல்லை. அவை உங்கள் சத்தத்தை கேட்காது, அவை உங்களோடு நடந்து வராது. ஏன் ஆரோன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சம்மதம் தெரிவித்தான் என்று ஆரோனோடு கோபப்படுவதை பார்க்கிறோம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அப்பொழுது ஆரோன் என்ன சொன்னான் தெரியுமா? அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். நீர் வழி நடத்தி வந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீரே. ஆகவே அவர்கள் முறையிட்டது நிமித்தமாக நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன் என்று சொல்வதை படிக்கிறோம் அந்த வேத பகுதியிலே. தெய்வ பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அப்படி செய்து வைத்து இப்படி கண்கண்ட தெய்வம் தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்குன்னு அவைகளை தொழுது கொள்ள ஆரம்பிப்பீர்களானால் மெய்யான பேசுகிற தேவனை, மெய்யான பரலோக தேவனை
நீங்கள் அறிந்து கொள்ளாமல் வாழ்நாளை எல்லாம் வீண் நாளாக்கி போடுவீர்கள். வாழ்நாளை எல்லாம் தவறான காரியங்களை தொழுது கொண்டு வீண் நாளாக்கி விடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று சொல்லுகிறார். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அப்படி என்றால் தெசலோனிக்கேயருக்கு பவுல் என்ன எழுதுறாரு? முன்பு நீங்கள் விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தீர்கள், ஆனால் தேவன், மெய்யான ஜீவன் உள்ள தேவன் தமக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கினார். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்படைந்த தேவ ஜனங்களாயிருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறபடியால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்களை அடைய பாத்திரவான்களாக காணப்படுகிறபடியால் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே மறுபடியுமாக இப்படிப்பட்ட கைவேலைகளாய் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. ஒரு சந்தர்ப்பத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை என்ன? தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் என்று படிக்கிறோம். நிறுத்திவிட்டு ஒரு கட்டளை பிறப்பித்தான். எல்லாரும் இந்த 60 முழ உயரம் உள்ள சிலையை என்ன செய்ய வேண்டும்? வழிபட வேண்டும். அந்த சூழ்நிலையில ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதித்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த 60 முழ உயரமுள்ள சிலையை என்ன செய்யவில்லை? வழிபடவில்லை. அவர்கள் பக்தி வைராக்கியத்தோடு, நல்ல விஷயங்களிலே பக்தி வைராக்கியமாய் இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல விஷயமாக பக்தி வைராக்கியத்தோடு தவறான ஒரு பழக்கத்திற்குள் செல்லாதபடி தங்களை பாதுகாத்து கொண்டு அந்த சிலையை அவர்கள் வணங்கவில்லை. ஆகவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு மிகுந்த கடுங்கோபம் உண்டானது. அவன் அக்கினி சூளையை 7 மடங்கு என்ன செய்தான்? சூடாக்கி அதற்குள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி வீசினான். அற்புதர் 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 இயேசு அற்புதர். மண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். மண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்ன நடந்தது? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. மெய்யான ஜீவனுள்ள தேவன், அலைகடல் மேல் நடந்த தேவன் அவர்களோடு சேர்ந்து நடந்தார். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினி சூளையிலே பாதுகாத்து அந்த நேபுகாத்நேச்சார் தான் செய்த காரியம் தவறானது என்பதை விளங்க பண்ணினார். வாசியுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய
இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேருக்கு இரண்டாம் மரணம்னா என்னன்னு தெரியல. இரண்டாம் மரணம் என்றால் என்னன்னா, எல்லாரும் சரீரத்திலே ஒரு முறை மரிக்கத்தான் போகிறோம். ஆனால் சரீரத்திலே மரித்த பிறகு ஆத்துமா நித்திய காலமாக ஜீவிக்க கூடியதா இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமா மனம் திரும்பின ரட்சிக்கப்பட்ட மெய்யான தேவனை அறிந்து கொண்ட ஆத்துமாவா இருக்குமே ஆனால் அந்த மெய்யான தேவன் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கூடியதாக மாறுகிறது. ஆனால் இந்த பூமிக்குரிய நாட்களில மெய்யான தேவனை ஆராதிக்காமல் வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை தொழுது கொண்டு பொய்யான மாயையை பற்றி கொண்ட ஆத்துமாவா இருந்திருக்குமே ஆனால் சரீரத்திலே மரணம் அடைந்த பிறகு அந்த ஆத்துமா பரலோக ஜீவனுள்ள தேவனோடு பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறக்கூடியதாயிராமல் அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்திலே பாதாளத்திலே வேதனைப்படக்கூடியதாக காணப்படும். அந்த வேதனையை தான் இரண்டாம் மரணம் என்று வேதம் விளக்குகிறது. ஆனால் தேவன் நம்மை இரட்சித்திருக்கிறார், மனம் திரும்ப பண்ணினார், ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக செய்திருக்கிறார் என்றால் நாம் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே நம்முடைய ஆத்துமா பங்கடைவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் அந்த இரண்டாம் மரணமாகிய அந்த ஆத்துமாவும் வேதனைப்படக்கூடிய இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே சென்றடைகிறது என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள் என்றால் சரியான உண்மையான ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்காத நம்பாத அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் அதோடு கூட விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தெய்வ பிள்ளையாகவே முதலாவது அனுபவமாக எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கக்கூடிய காரியமாயிருக்கிறபடியால் ஒருவராகிலும் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்யாதபடி காக்கப்படுவீர்களாக. ஆகவே இந்த நாளிலே ஒரு அரை நிமிடம் ஸ்தோத்திர பலிகளை எடுப்பீங்களா? கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை பாதையிலே நாங்கள் ஒருபோதும் இந்த எழுத்தின்படியாக செய்யப்படுகிற வார்ப்பிக்கப்படுகிற சிலைகளை விக்கிரகங்களை நாங்கள் தொழுது கொள்ளாதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு அரை நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுத்து ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திலே மன்றாடுவீர்களா? ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடப்போ, ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடப்போ, ஜீவ தண்ணீரோடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ, ஜீவ தண்ணீரோடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சுரூபங்களை விக்கிரகங்களை சிலைகளை வழிபடாதபடி தேவன் அப்படிப்பட்ட உளையான
தேவன் வெறுக்கிற துன்மார்க்க உலையிலிருந்து தேவன் மீட்டு ரட்சித்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இரண்டாவதாக, வேதத்திலே விக்கிரக ஆராதனை என்று எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பொருளாசை. பொருளாசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்க வாழ்க்கையில இருதயத்துல பொருளாசை, பண ஆசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க விக்கிரக ஆராதனை செய்வதில்லை என்று நீங்க சொல்லக்கூடாது. பண ஆசை இருக்கா, பொருளாசை இருக்கா, நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பண ஆசை இருக்கும்னா, பொருளாசை இருக்கும்னா அது விக்கிரக ஆராதனையா இருக்கு. ஏன்னா நீங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பொருளாசையை கொண்டு வந்து வைக்கிறீங்க. தேவனுக்கு மேலாக நீங்கள் எவைகளை உங்கள் வாழ்க்கையிலே வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. தேவனுக்கு மேலாக நீங்கள் எதை நேசித்தாலும் அது விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. பண ஆசை, பொருளாசை விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. ஆகவே உங்களுக்குள்ள போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பணம் தேவைதான், நல்ல வீடு வாசல் தேவைதான், அதெல்லாம் உங்க கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும் போது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். ஆனா வீணான பண ஆசை, பேராசை அதெல்லாம் விக்கிரக ஆராதனையாய் இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பண ஆசை, பொருளாசை இருக்கக்கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கழுதையின் மீது ஏறி பிரயாணம் பண்ணினதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருந்த பொருளாசை, அவனுக்குள்ளாக இருந்த பண ஆசை. ஒரு சாபம் தானே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா பேசிட்டு வந்தா எனக்கு வீடு நிறைய என்ன கிடைக்கும்? வெள்ளியும் கிடைக்கும், பொன்னும் கிடைக்கும் சொல்லி தீர்க்கதரிசியினுடைய வழியே விலகினது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எடுபட்டு போனது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டிய பீலேயாம் வழி தவறி போனான். தெய்வ பிள்ளையே, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆகான் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவன் சாபத்தீடான காரியங்களை எடுத்து வைத்தது நிமித்தமாக உண்டான விளைவு என்ன என்பதை குறித்து அங்கே படிக்கிறோம். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பொருளாசை, பண ஆசை உங்களை தேவனை விட்டு வழி விலக செய்து விடக் கூடாது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உரியது. கர்த்தர் சொல்ற, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஆனா நீ பணத்தை கனம் பண்ணி கர்த்தரை உதாசீனப்படுத்தினேன்னா அந்த பணம் உன்னை ரட்சிக்காது, அந்த பணம் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லாது. வாசியங்கள் 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக சோதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். வசனத்தின்படி வாழும் போதுதான் சாந்த குணம் வரும். இந்த வேத வசனம் தான் ஒவ்வொருத்தருக்கும் கடிவாளம் மாதிரி. வேத வசனம் இப்படி சொல்லுதே, இதுபடி நடக்கணுமே. தன்னிச்சையாக சுயமாக எதையும் செய்யாதபடி நமக்கு கடிவாளமாக தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பது எதுதான்? வேத வசனம் தான். அதன்படி வாழும்போது சுக வாழ்வு. அதனால கர்த்தர் சொல்றாரு, வீணான ஆசையாகிய பண ஆசைய விட்டுவிடு, அது எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சிலர் அதை என்ன செய்கிறார்கள்? இச்சித்து நல்ல தெய்வ விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாருங்க, பண ஆசை வரும்போது தவறான விதத்துல அதை சம்பாதிக்கும்படியாக பிரயாசப்படுவார்கள். தவறான காரியங்களை செய்வாங்க. திருடர்களாக மாறி விடுவார்கள். பின்பு அவர்கள் செய்கிற தவறான காரியங்களினாலே அவர்களே தங்களையே குத்தி கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளையெல்லாம் விட்டு ஓடிவிடு. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படியாக நாடு. அப்படிதான் நீங்க ஓடி தேவ சமூகத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீதி இருக்கணும், தேவ நீதி இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், தெய்வீக விசுவாசம் இருக்கணும், தேவ அன்பு இருக்கணும், ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையும் உண்டாயிருக்க வேண்டும், சாந்த குணம் உண்டாயிருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அப்ப இந்த பொருளாசை உள்ளவர்களாய் இருந்து, பண ஆசை உள்ளவர்களாய் இருந்து, தேவனுக்கு விரும்பாத விதத்திலே அவைகளையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறவனை வேதம் மாயக்காரன் என்று அழைக்கிறது. ஹிப்போக்ரைட், மாயக்காரன். தேவன் சொல்றாரு, மாயக்காரன் அப்படியெல்லாம் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய நம்பிக்கை என்ன? தேவன் அவனுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய நம்பிக்கை என்ன? அந்த பொருளாசை, அந்த அவன் சம்பாதித்து வைத்த பொருள் அவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்குமோ? அவன் சம்பாதித்து வைத்திருக்கிற பணம் அவனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுமோ? அவன் சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்தினாலும் பொருளினாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியுமோ? ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், அந்த நோக்கிலே தான் கர்த்தர் சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழையுமானால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது எளிதாயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கணும். அதனுடைய வேதனை இருக்கக்கூடாது. என்ன வேதனை இருக்கக்கூடாது? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் வேதனையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சேர்த்து வைக்க கூடாது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது என்று படிக்கிறோமே, அந்த எல்லா தீங்கையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க சேர்த்து வைக்க கூடாது. அந்த எல்லா தீங்கும் தேவன் உங்கள் ஆத்துமாவை எடுக்கும் போது காப்பாற்றாது. நீங்கள் அவைகளின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணாய் போய்விடும். ஆபத்து உங்கள் மேல் வரும்போது நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்.
நீங்கள் கூப்பிடும் போது தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பண ஆசை இல்லாதிருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நம்முடைய கண்களை மூடுவோமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் கர்த்தாவே, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான் என்கிற வேத பகுதியை 2 கர்த்தாவே அனுபவங்களை தியானிக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எழுத்தின்படியான விக்கிரக ஆராதனை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது, அதை நீர் வெறுக்கிறீர் என்கிற சத்தியத்தை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் கேட்க செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகுகிறவர்களாக, பொருளாசை பண ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளும். அது நிமித்தமாக நீர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பனியை போல் இருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கும் பனியை போல் இருந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எல்லா நல்ல ஆசீர்வாதங்களோடு, வேதனை இல்லாத, சாபம் இல்லாத, தீங்கு இல்லாத, தீமை இல்லாத எல்லா நல்ல ஆசீர்வாதங்களோடு ஜீவித்து சுகமாயிருக்க கர்த்தருடைய நாமத்தை பலத்த துருகமாக கொண்டு நீதிமான்களாக அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
கர்த்ததாமே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி எழுத்தின்படியான வார்ப்பிக்கப்பட்ட எந்த சுரூபங்களையோ சிலைகளையோ விக்கிரகங்களையோ ஆராதிக்கிறவர்களாக இல்லாமல் பொருளாசை பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாக தேவன்தாமே உங்களை பாதுகாத்து எந்நாளும் ஜீவனுள்ள மெய்யான தேவன் உங்களுக்கு பனியை போல் இருந்து உங்களை எல்லா நல்ல ஆசீர்வாதங்களோடு சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. ஆமென்.